பாமக தான் அங்கே அதிமுகவினுடைய மிக முக்கியமான ஒரு வாக்கு வங்கியாக இருக்கிறாங்க. அன்புமணி விமர்சிக்கக்கூடியவர் இப்போ கூட என்ன சொல்கிறாருன்னா, இவன் போய் பொய் சொல்லியிருப்பான் அங்கே போய் அப்படின்னு அன்புமணி தான் திரும்ப விமர்சிக்கிறாரு தவிர அதிமுகவை அவர் விமர்சிக்கவே இல்லை. இல்லை, பாமகவினரை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்களில் அவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து அதிமுக தான். அன்புமணிக்கு வந்து பிஜேபி மீது ஒரு காதல் வந்து இருந்துகிட்ருக்கு, தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதனால் அவருக்கு வந்து திமுகவை தான் விமர்சிச்சுட்டே கொண்டே இருக்கிறார். வேறு யார்கிட்ட போய் சேருவார்? வேறு ஆப்ஷனே இல்லை, அவர்களுக்கு அதிமுக தான் ஆப்ஷன். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பாமக கூட்டணி இணைந்த உடனேயே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 20-25 இடங்களில் வெற்றி வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அப்படின்னு அதிமுக பாமக தொண்டர்கள் பேச தொடங்கி இருக்கதா நம்ம சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது. இதை எப்படி எடுத்துக்கணும், எப்படி பார்க்கணும்? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலை வந்து முன்கூட்டியே அதற்கான திட்டமிடுதலை தொடங்கி பிரச்சாரங்களையே அவர் கிட்டத்தட்ட முடிச்சிட்டார். தமிழ்நாடு முழுக்க அவர் பெரும் பகுதிகளை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரத்தை முடிச்சிட்டார். அதே போல் எலெக்ஷன் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. பிஜேபியினுடைய பிரச்சாரமாக இருக்கட்டும், அமித்ஷா வந்துட்டு போயிருக்கிறாரு. அப்போ தேர்தல் தேதி வந்து விரைவிலேயே அறிவிச்சிருவாங்க, பிப்ரவரியிலே அறிவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு முன்னதாகவே அவர் கிட்டத்தட்ட எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டாரு. விருப்ப மனு அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவினர் போட்டி கொண்டு விருப்ப மனுக்களை வாங்கியிருக்கிறாங்க. அப்போ எல்லோருக்குமே ஒரு கேள்வி என்ன, அதிமுக கூட்டணியில் அந்த கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே இருந்த கட்சிகள் இருக்கிறாங்களா, அந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டதாங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்த நிலையில் அதில் பாமக, அன்புமணி தலைமையிலான பாமக வந்து முதல் ஆளாக தங்களது இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஏற்கனவே பிஜேபி அதிமுக அப்படிங்கிறது அது இருந்து கொண்டிருக்கு. இப்போ அன்புமணி தலைமையிலான பாமகவும் அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இது 3 கட்சிகள் தான் பிரதான கட்சிகள். அதிமுக கூட்டணியில் அதிமுக, பாமக, பாஜக பிரதான கட்சிகள். இது இல்லாமல் தேமுதிக ஏற்கனவே இருந்தாங்க. அதே போல் புதிய தமிழகம், இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருந்தாங்க. இப்போ முதல்ல பாமக ஏன்னா 2ஆக அது ஒரு ஸ்பிளிட்டான ஒரு சூழலில் அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோரும் கேள்வியாக இருந்துச்சு. இப்போ அன்புமணி வந்து பார்த்துட்டாரு. இது வந்து இன்னும் வேகம் கொடுக்குது. அதிமுக வந்து இன்னும் தேர்தலுக்கு தீவிரமாக அவங்க அந்த வேலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுது முதல் கட்டமாக. தமிழ்நாட்டுடைய வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பாமக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40, 45, 50 தொகுதிகளுக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இதில் எத்தனை தொகுதிகள் வரைக்கும் அதிமுக பாமக கூட்டணி வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? ஒரு கணிப்பு, ஒரு ஆருடமாக கூட வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வட மாவட்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் திமுகவுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதே போல் சென்னை மண்டலம் அதுவும் திமுகவுக்கு பாசிட்டிவாக இருக்கும். தென் மாவட்டங்கிறத பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிமுக பாசிட்டிவாக, கொங்கு மண்டலம் அதிமுகவுக்கு எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வட மாவட்டங்களில் வந்து அந்த திமுகவுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி, காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி, விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது அதுதான் திமுகவுக்கு தொடர்ந்து வெற்றியை தேடி கொடுத்து கொண்டு இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டாக பார்க்கும்போது பிஜேபி பெரிதாக வட மாவட்டங்களில் இல்லை. அதே நேரம் வந்து பாமக தான் அங்கே அதிமுகவினுடைய மிக முக்கியமான ஒரு வாக்கு வங்கியாக இருக்கிறாங்க. வட மாவட்ட அந்த சாதி அரசியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித்து மக்கள் பெரும்பான்மையானர் எப்போவுமே அவங்க அதிமுகவை தான் ஆதரிப்பாங்க. வட மாவட்டங்களில் வன்னியர் சமூக மக்கள் வந்து திமுகவை தான் ஆதரிப்பாங்க. உங்களுக்கு பாமகவுக்கு இணையாக திமுகவை ஆதரிப்பாங்க. அவங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் அதிமுக. அப்படி தான் அந்த வட மாவட்ட அரசியலுங்கிறது இருக்குது. இப்போ அதிமுகவிற்கு அந்த குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு வங்கிங்கிறது பலமாக அங்கே இருக்குது. ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இன்னொரு முக்கியமான கட்சியான விசிகா திமுக கூட்டணியில் இருக்குது. அந்த இதை வந்து நம்ம ரொம்ப கூர்மையாக பார்க்கணும். இப்போ வந்து பாமக வந்து அதிமுக கூட்டணியில் சேர்ந்ததுனால கிட்டத்தட்ட 50லேருந்து 60 தொகுதிகள் வந்து கணிசமான வாக்குகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதிமுக கூட்டணி அப்படி பாமக அப்படின்னாலே இப்போ எல்லாத்துக்கும் வர கேள்வி என்னென்னா, இது ராமதாஸ் தனியாக இருக்கிறார், இவர் வந்து இந்த வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எல்லார்ட்டுமே இருக்குது. என்னுடைய கணிப்பு என்னென்னா, ராமதாஸ் இன்னும் 2 நாள் டைம் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் 2 நாள் பொறுத்துருங்க அப்படி. எந்த கூட்டணின்னு கேட்கும்போது 2 நாள் பொறுத்துருங்க, அது தேசியமா இல்லை திராவிடமா இல்லை தமிழ் தேசியமா எந்த கூட்டணியில் போய் சேருவோங்கிறத
பொறுத்திருந்து பாருங்க. சிவி சண்முகம் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இல்லை, அவர்கிட்ட ராமதாஸ்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறாங்க, அதை உங்கள்கிட்ட சிவி சண்முகம் பேச்சுவார்த்தை நடத்தினாரா, எடப்பாடி வந்து இந்த மாதிரி அன்புமணியை சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ராமதாஸ் வாயிலிருந்து எடப்பாடிக்கு எதிரான ஏதாவது ஒரு கருத்துக்களை வாங்க முடியுமான்னு பார்த்தாங்க. ஆனால் அவர் ரொம்ப கவனமாக அந்த பேட்டியை வந்து முடித்தார். அவர் ஒரு வார்த்தை கூட அதிமுகவிற்கு எதிராகவோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவோ இல்லை சிவி சண்முகத்துக்கு எதிராகவோ ஒரு வார்த்தை கூட பேசலை. அன்புமணியை தான் அவர் வந்து மீண்டும் விமர்சித்தார். அப்படின்னா ராமதாஸ் அதிமுகவை தேடி அவர் ஒரு ஆப்ஷனாக வச்சிருக்காரு. எடப்பாடியோட கூட்டணி இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறாரா? அதிமுக கூட்டணி அதிமுகவை அவர் வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சிருக்கிறார் ராமதாஸ். ஏன்னா இல்லைன்னா அவர் இன்னார் இல்லைன்னு சொல்லியிருக்கணும்ல. அன்புமணி மீது இவ்வளவு தீவிரமாக அன்புமணி விமர்சிக்கக்கூடியவர் இப்போ கூட என்ன சொல்கிறாருன்னா, இவன் போய் சொல்லியிருப்பான் அங்கே போய் அப்படின்னு அன்புமணி தான் திரும்ப விமர்சிக்கிறாரே தவிர அதிமுகவை அவர் விமர்சிக்கவே இல்லை. அப்போ அதிமுக மீதான ஒரு கணிசனம் இருக்குது இல்லை, அது ஒரு ஆப்ஷனாக அவர்கிட்ட இருக்குது. ரெண்டாவது, அதிமுக வந்து இன்றைக்கி அன்புமணியை சேர்த்துருக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன டிமாண்ட் வச்சுருக்குறாங்க அன்புமணிகிட்ட அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. நீங்கள் வந்து அவர் ராமதாஸோடு சேர்ந்து வரணும், இப்போ உங்களை சேர்த்துக்கிறோம், நீங்கள் பின்னால் அவரையும் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டு நீங்கள் அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் நிச்சயமாக பேசியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அது கட்சி இரண்டாக இருக்கும்போது ஒரு பிரிவுகிட்ட போய் பேசுவது, அவங்கள மட்டும் சேர்த்துக்கொள்வதுங்கிறது ஒரு முழுமையான பலனை கொடுக்காது. அதனால் நிச்சயமாக ராமதாஸுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா கட்சியினுடைய தேர்தல் ஆணையம் வந்து கட்சியினுடைய அங்கீகாரம் எல்லாத்தையும் அன்புமணிட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இவர் ராமதாஸ் தனியாக போனார் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு சரியான, அவர் வேறு எந்த கூட்டணிக்கு போனாலும், திமுகவுக்கு போனாலும் அல்லது தாவேகாவுக்கு போனாலும் கூட அது பெரிய மரியாதை அவருக்கு வந்து தராது. ஒரு சுயேட்சையாகத்தான் அவரை கருதுவாங்க. எப்படி ஓபிஎஸ்ஸை பார்க்குறாங்களோ அது மாதிரி தான் அவரை பார்ப்பாங்க. இப்போ அவருக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்னென்னா அதிமுக தலைவர்களோடு பேசி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சின்னம் மாம்பழ சின்னத்தில் நீங்கள் அன்புமணி பிரிவுக்கு இத்தனை சீட்டு கொடுங்க, எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க அப்படின்னா நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலிங் தான் அவங்க வருவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. எனவே பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ராமதாஸ் அவர்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அவர் அதிமுக கூட்டணியில் தான் சேர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இணைந்து விட்டால் அதிமுக கூட கூட்டணி சேர்ந்த அன்புமணி பேசும்பொழுது இது இயற்கையான கூட்டணி அப்படின்னு எடப்பாடி அவர்களும் சொன்னார், அன்புமணி அவர்களும் சொன்னாங்க. ராமதாஸ் இணைந்து விட்டால் இது இயற்கையான கூட்டணி அப்படின்னு பார்க்கப்படுமா? நிச்சயமாக. ஏன்னா அவங்களுக்கு வட மாவட்டங்களில் வேறு ஆப்ஷன் இல்லை. பாமகவிற்கு அவங்க தொடர்ச்சியாகவே அதிமுகவை தான் ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கிறாங்க. அதிமுக இல்லைன்னா அவங்க டேரக்டாக என்டிஏ. ஆனால் பாமகவில் இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து திமுக விட அதிமுக தான் விரும்புவாங்களா? இல்லை, பாமகவினரை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்களில் அவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து அதிமுக தான். ஏன்னா அவங்க போன நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக இல்லை, அதிமுக கூட்டணியில் பிஜேபி போன நாடாளுமன்ற தேர்தலில் இல்லை. உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா திமுக பக்கம் போகலை. நெக்ஸ்ட் ஆப்ஷன் அவங்களுக்கு பிஜேபி தான். பிஜேபி கூட சேர்ந்து அவங்க நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டாங்க. இப்போ அவங்களுக்கு பிஜேபி வந்து இப்போ அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க அந்த ஆப்ஷனை தான் அவங்க தேர்வு செய்வாங்க. குறிப்பாக அன்புமணிக்கு வந்து பிஜேபி மீது ஒரு காதல் வந்து இருந்துகிட்ருக்கு, தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதனால் அவருக்கு வந்து திமுகவை தான் விமர்சிச்சுட்டே கொண்டே இருக்கிறார். வேறு யார்கிட்ட போய் சேருவார்? வேறு ஆப்ஷனே இல்லை. அவங்களுக்கு அதிமுக தான் ஆப்ஷன். ராமதாஸ் அவர்களும் இங்கே தான் வர்றதுக்கான வழி அதிகமாக. என்னதான் வட மாவட்டங்களில் பாமக ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியாக இருந்தாலும் கூட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவும் சமபலத்தில் வட மாவட்டங்களில் இருக்குது. திமுகவோட வெற்றிக்கு விசிகாவோட கூட்டணியும் ஒரு முக்கியமான காரணமாக இது வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் வன்னியர்களுக்கு அந்த 10.5% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய விஷயத்தில் எடப்பாடி காட்டின ஒரு முனைப்பு இருக்குல்ல, ஒரு தீவிரம் இருக்கு இல்லையா, அதை திமுக காட்டலை அப்படிங்கிற கோபம் அங்கே வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு திமுக மீது அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த கன்சல்டேட்டட் ஓட்டு வந்து இந்த முறை அதிமுகவுக்கு சாலிடாக அந்த அதிமுக கூட்டணிக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, இது உண்மைதான். ஒரு வகையில் இது உண்மைதான். கடந்த தேர்தலில் கூட ஒரு புள்ளிவிவரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2021 தேர்தலில் வட மாவட்டங்களில் பாமகவின் வாக்குகள் வந்து நிறைய வன்னியர் சமுதாய வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு வந்திருக்கு, அதிமுகவுக்கு வந்திருக்கு. பட் அதுவே வந்து அதிமுகவின் வாக்குகள் பாமகவுக்கு கொஞ்சம் சரியாக வரலை, இது ஆகலை, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இவருங்க ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமதாஸவே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் திருச்சி ஜெயிலில் வந்து போட்டாங்க. அது என்னென்னா அதிமுகவினுடைய வாக்கு வங்கி வந்து பேஸ் வந்து நான் வன்னியர்ஸ் தான் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும். தலித்து மக்கள் வந்து என்னென்னா திருமாவளவன் அவங்க வந்து அவர் ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் கூட ஃபஸ்ட் ஆப்ஷன் அவங்களுக்கு அதிமுக தான். அதிமுக தான் இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இவங்களை கட்டுப்படுத்த முடியும்னா அது அதிமுகவுக்கு நம்ம வாக்களிக்க தான் சரியாக வரும் அப்படின்னு
வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் மக்கள், தலித் மக்கள் நினைக்கிறாங்க. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து அவங்களுடைய பேஸ் வந்து வன்னியர் மக்கள்கிட்ட தான் இருக்குது. காங்கிரஸும் கொஞ்சம் வன்னியர் மக்கள்கிட்ட தான், என்ன வடப்பாடி ராமமூர்த்தி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய தலைவர்கள், வன்னியர் தலைவர்கள் தான் காங்கிரஸில் இருந்திருக்காங்க. அந்த கூட்டணிங்கிறது அவங்களுக்குள்ள இயல்பான கூட்டணி. வட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியர், ஓபிசி செக்ஷன்ஸ் இருக்காங்கல்ல, முஸ்லீம்ஸு, இதை திருமாவளவன் அவர்களை வைத்து கொண்டு அந்த தலித் வாக்குகள் வருது. இப்போ திமுக கூட்டணியில் இவங்க திருமாவளவன் இல்லை அப்படின்னா வட மாவட்டங்களில் திமுகவுக்கு பெரிய அடி விழுகும். அதனால தான் அவரை வந்து அவ்வளோ தூரம் இது பண்ணி அவங்க வச்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம அந்த ஒரு லேட்டஸ்ட்டாக நிறைய புள்ளி விவரங்களை நம்ம பார்க்கும்போது கடந்த 2021 தேர்தலில் வெறும் 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 இடங்களில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருக்கு. 10,000 2000 3000 10,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 தொகுதிகள், 10,000 20,000 வரைக்கும் ஒரு 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள், 20,000 to 30,000 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருக்கு. எனவே வந்து இங்கே வட மாவட்டங்களில் ஒரு பக்கம் விசிக, இன்னொரு பக்கம் பாமக, அவங்களுடைய ஓட் பேங்கை தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். அதில் ஏற்கனவே விசிக திமுக கூட்டணிங்கிறது ரொம்ப வலுவாக இருக்குது. விசிக விஜய் பக்கம் போவாங்க அப்படிலாம் இருந்த நிலையில் அது இல்லைன்னு திருமாவளவன் சொல்லிட்டாரு. அந்த சூழலில் வேறு ஆப்ஷன் வந்து பாமகவுக்கும் இல்லை. அதனால் அவங்க அந்த பாமகவுக்கு இல்லை அப்படிங்கிறத விட அந்த செக்ஷன் மக்களுக்குமே இல்லை. நீங்கள் சொல்வது மாதிரி எடப்பாடி வந்து அது அவ்வளோ சாதாரண அறிவிப்பு கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு 3.5% தான் கொடுத்தார் இடஒதுக்கீடு கருணாநிதி. 7-8% முஸ்லீம்கள் இருந்தால் கூட குறைவாக தான் கொடுத்தாரு. ஆனால் 10.5% இடஒதுக்கீடுங்கிறது வன்னிய மக்களுக்கு மிகப்பெரிய அது ஒரு வெற்றி. அது எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ உடனே அது எலெக்ஷனுக்கு போன தேர்தல் 2021 முன்பு அவர் அறிவித்த அந்த அறிவிப்புங்கிறது வன்னியர் மக்களிடத்திலும் அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. திமுக சைடில் இருந்தாங்க, அதை வந்து உடைக்கும் விதமாக அந்த அறிவிப்பு வந்து இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. தாவேக்காவோட வருகைக்கு பிறகு, விஜயோட அரசியல் வருகைக்கு பிறகு விஜயோட முதல் மாநாடே வட மாவட்டமான வட தமிழ்நாடான விக்கிரவாண்டியில் தான் போட்டார். அங்கே கூட என்னுடைய அரசியல் எதிரி திமுக அப்படின்னு திமுகவுக்கு எதிரான நரேட்டிவ் தான் செட் பண்ணுறாரு. அப்படி பார்க்கும்பொழுது விஜயோட தாவேக்கா அல்லது விஜயோட ரசிகர்களோட ஓட்டு கூட திமுகவுக்கு எதிராக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலும் கூட அதிமுக பாமக கூட்டணி சார்ந்து வரக்கூடிய வாக்குகளை எவ்வளோ தூரம் அதை விஜய் கவருவார் அல்லது விஜய் திமுக ஓட்டை பிரிக்கிறார்ல, அது எந்த வகையில் அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும்? அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் புதிய தலைமுறை வாக்காளர்களை கவருவார். பரம்பரையாக வந்து ஒரு கட்சிக்கு ஒரு சின்னத்திற்கு வாக்களித்த மக்களை வந்து அதிலிருந்து அவ்வளோ எளிதாக மாற்றிட முடியாது. எனவே விஜயுடைய வருகை அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட பிரதான கூட்டணிகள், திமுக கூட்டணியாக இருக்கட்டும், அதிமுக கூட்டணி, நாம் தமிழராக இருக்கட்டும், இவங்க 3 பேரையுமே அது வந்து கொஞ்சம் சிறிய அளவில் பாதிக்கும். 3 பேருடைய வாக்குகளையுமே அவர் வந்து பிரிப்பார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடியாலஜி அடிப்படையில் அவர் திமுக வாக்குகளை தான் பிரிக்கிறார். ஆனால் அவர் வந்து ஆன்டி பிஜேபி, ஒரு பெரியாரை கையில் எடுக்கிறாரு. இதெல்லாம் எல்லாமே திமுகவினுடைய ஐடியாலஜி. அப்போ அதை கையில் எடுக்கும்போது இன்றைக்கி திமுகவுக்கு வாக்களிப்பவர்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்துடுச்சு. இப்போ திமுக ஆப்போசிட்டில் பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்குது. அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு திமுக மட்டும்தான் ஆப்ஷனாக இருந்துச்சு போன தேர்தலில். அதனால் வேறு வழி இல்லாமல் திமுகவுக்கு நிறைய ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி விஜய் வந்துட்டார். அப்போ அவர் பிரிக்கக்கூடிய அந்த வாக்குகள், கணிசமான வாக்குகள் வந்து அது திமுகவின் வாக்குகளாக தான் இருக்கும். அதிமுகவின் வாக்குகளையும் அவர் பிரிப்பார். ஏன்னா அவர் வந்து திமுக தீய சக்தின்னு தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கும்போது திமுகவுக்கு எதிரான அந்த வாக்குகளை வந்து அதையும் கொஞ்சம் வந்து என்ன செய்கிறாரு, பிரிக்கிறாரு. பட் பெரிய லெவலில் அவரால் பண்ண முடியாது. கடந்த தேர்தலில் வந்து அதிமுக கூட்டணி வந்து 39%, நியர்லி 40% ஓட்டு வாங்கினாங்க. திமுக கூட்டணி 45% ஓட்டு, 5% தான் டிஃப்ரெண்ட்டு. சீமான் வந்து அந்த 5% மேலே வாங்கிட்டார். இப்போ விஜய் வரும்போது என்னென்னா 3 பேரையும் பாதிக்கும். 2-3% அவர் என்ன செய்வார், வாக்குகளை பிரிப்பார். அது யார், எந்தெந்த தொகுதியில் யாரை பாதிக்கும் அப்படிங்கிறது பின்னால் தான் நமக்கு தெரியும். ஓகே, அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்த பிறகு எடப்பாடி அவர்களும் அன்புமணி அவர்களும் பேட்டி கொடுக்குறாங்க. அன்னைக்கு மாலையே ராமதாஸ் அவர்கள் வந்து இது ஒரு முறையற்ற கூட்டணி, இது எப்படி சரியாக இருக்கும், இதெல்லாம் அபத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. பேசிட்டு மறுபடியும் இன்னைக்கு வந்து 2 நாட்களில் என்னோட நிலைப்பாட்டை சொல்கிறேங்கிறாரு. ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணியில் வந்து இணைந்தால் அதிமுக எப்படி இதை ஹேண்டில் பண்ணும்? ஏன்னா பாமக வந்து 2ஆக இருக்குது. அந்த 2 அணியுமே அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்தால் அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்கும்ல, நீயா நானாங்கிற ஒரு ஈகோ இருக்குல்ல, இதை எப்படி அதிமுக சமாளிக்கும்? எப்படி எடப்பாடி அவர்கள் இதை ஹேண்டில் பண்ணுவார்? இல்லை, இது வந்து எடப்பாடி இதை ஹேண்டில் பண்ணிட்டாருன்னா வெற்றி நிச்சயம். ஆனால் எவ்வளோ தூரம் அதை ஹேண்டில் பண்ண முடியும்னு ஒன்று இருக்குல்ல. இது உட்கட்சி பிரச்சனைன்னு விலகி நிற்கவும் வாய்ப்பு இருக்குது. கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துடாமல் அதையும் பார்த்துக்கணும்.
அப்போ இதை சமாளிக்கக்கூடிய இடத்துல எடப்பாடி அவர்கள் தான் இருக்காங்க. ராமதாஸ் அவர்களை எடப்பாடி அவர்கள் எப்படி சமாளிப்பார், அன்புமணி அவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவார், இதை எப்படி பேலன்ஸ் பண்ணும் அதிமுக? இதை வந்து ஆக்சுவலாக இதை சமாளிக்க வேண்டிய வேலை அதிமுகவினுடைய வேலையே இல்லை. இதை வந்து அன்புமணியும் அவருடைய தந்தை ராமதாஸ் அவர்களும் அதே போல் ஏற்கனவே அவர்கள் இருந்த அந்த பிஜேபி கூட்டணியும் தான் இதை வந்து முடிவு பண்ணணும். ஏன்னா பிஜேபி கூட்டணியில் தான் அவங்க இருந்தாங்க. இப்போதுமே பிஜேபி அதிமுக கூட சேர்ந்ததுனால தான் அவங்க வந்து சேர்றாங்க. இப்போ வந்து என்னென்னா சின்னம் வந்து அன்புமணிட்டு தான் இருக்குது. அதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக சின்னத்தை முடக்குவதோ அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம் தான் அது. சின்னம் வந்து அன்புமணிட்டு இருக்குது. அப்போ ராமதாஸ் அவர்களுக்கு தான் இது, அவர் தான் எப்படி சமாளிக்க போகிறாருன்னு நம்ம பார்க்கணும். இப்போ அவர் எப்படி சமாளிக்க போகிறார், ராமதாஸ் எப்படி சமாளிக்க போகிறார்? ஏன்னா சின்னம் பாமக மாம்பழம் சின்னம்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சின்னத்துக்கு போட்ட மக்கள் போட்டுருவாங்க. இன்னொன்று வந்து ராமதாஸ் அவர்களிடம் இருந்து வேறு யாராவது ஒரு நபர் பிரிந்து சென்று, இன்றைக்கி வேல்முருகன் பிரிஞ்சு போனார், அந்த மாதிரி ஒரு நபர்கள் யாராவது பிரிஞ்சு சென்று அவங்க தனியாக எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்னா மக்கள் அதை ஆதரிக்க மாட்டாங்க. பட் இவர் வந்து வாரிசு, ராமதாஸ் அவர்களுடைய வாரிசு. அப்போ ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் வேல்முருகனை எதிர்த்தது போல் அன்புமணியை எதிர்க்க முடியாது. ஏன்னா அவருடைய வாரிசு, இன்றைக்கி சண்டை போடுறாங்க, நாளைக்கு மேபி சேர்ந்துருவாங்க. அதனால் இதை வந்து ராமதாஸ் அவர்கள் தான் எப்படி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறதான் கேள்வி. அவர் வந்து அதிமுக கூட்டணிக்கு வருவது மட்டும்தான் அவருக்கு ஒரு நல்ல சொல்யூஷன். ஏன்னா அவர் வேறு கட்சிக்கு போனார்னா அவருடைய பலம் என்னென்னே தெரியாமல் எப்படி அவருக்கு சீட் கொடுப்பாங்க? அவர் வந்து தனியாக நின்று ஒரு அவருடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறாரு, அவருக்கு அதிகமான பலம் இருக்குது அப்படின்னா அப்போ அவரை நோக்கி அரசியல் கட்சிகள் போவாங்க. திமுகவோ அல்லது விஜய் கூட போகிறார் அப்படின்னா விஜயோ அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ பலத்தை நிரூபிக்காமல் அவர்கிட்ட சின்னமும் இல்லை, கட்சியினுடைய பெயரும் இல்லை, இந்த சூழலில் போய் அவர் வந்து வேறு ஆப்ஷனே அவருக்கு இல்லை. அவர் வந்து அதிமுக கூட்டணிக்கு போகிறத தவிர்த்துட்டு அவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அதிமுகவுக்கு பிரச்சனை இல்லை. இதனால் ஒரு 2% வாக்குகள் குறையுது அப்படின்னா அதை வந்து அவங்க வேறு ஏதாவது வழியில் சரி கட்டுறதுக்கு வேறு புதிய கட்சிகளை உள்ளே சேர்க்கிறது, அந்த மாதிரி முயற்சிகளை மேற்கொள்வாங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து ராமதாஸுக்கு மட்டும் கிடையாது, இன்றைக்கி டிடிவி தினகரனுக்கு ஆப்ஷன் கிடையாது, ஓபிஎஸ்க்கு ஆப்ஷன் இல்லை. செங்கோட்டையன் கூட போய் தாவைக்கால போய் சேர்ந்துட்டு அவர் ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு. அப்போ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தான் பிரச்சனை. டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் ராமதாஸுக்கும் தான் அது பிரச்சனை. அவங்க தான் அதை சமாளிக்கணும். எடப்பாடியுடைய ரூட் கிளியர் ஆகிடுச்சு. அவருக்கு தனியாக அதிமுகங்கிற கட்சி அவர் பின்னால் இருக்குது, சின்னம் இருக்குது, கூட்டணி பிஜேபி கூட்டணி அமைஞ்சிடுச்சு. இன்றைக்கி பாமகவும் வந்துட்டாங்க. 3 முக்கியமான சின்னங்கள் அவங்களுக்கு வந்து இருக்குல்ல. அதனால் அவங்க இயல்பாகவே கொஞ்சம் பலமாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இவங்க தான் இப்போ ஃபேக்ஷனாக பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. இதற்கு வன்னியர் சமூக மக்கள் எவ்வளோ தூரம் ராமதாஸ் ஆதரிக்கிறாங்களா இல்லை அன்புமணி ஆதரிக்கிறாங்களாங்கிறது பெரிய குழப்பம். அது யாருக்குமே அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா தேர்தலில் எப்படினாலும் மாறலாம். உங்களுக்கு ஜெயலலிதா அவங்க வந்து ஜான் பிரிஞ்சப்போ கூட சின்னத்தை முடக்கினதுக்கு பிறகு தான் வந்து இதாச்சு, மக்கள் யாரை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. சின்னம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் சின்னத்துக்கு தானே வாக்களிப்பாங்க. அதிமுக போன எலெக்ஷனில் 2021 எந்த விதமான ஒரு ப்ரொஜெக்ஷனுமே இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கொண்டாங்க. பிஜேபி கூட்டணியிலும் இல்லை, காங்கிரஸ் கூட்டணியும் இல்லை, தனியாக போய் நின்று எதிர்கொண்டு கிட்டத்தட்ட 23% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அப்போ என்னென்னா இரட்டை இலைனாவே கண்ணை மூடிட்டு குத்தக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. உதயசூரனை கண்ணை மூடிட்டு மக்கள் குத்துவாங்க. அதே போல் பாமக அப்படின்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க கண்ணை மூடிட்டு மாம்பழ சின்னம் தான் அவங்களுக்கு. அப்போ இது வந்து இவங்களுக்கு தான். அதை எடப்பாடி சமாளிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. இதை ராமதாஸ் எப்படி சமாளிக்க போகிறார், அன்புமணிக்கு என்ன டிமாண்ட் வச்சுருக்கிறாங்க, அதை எப்படி அவர் சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாமக கூட கூட்டணி சேர்ந்த உடனே எடப்பாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ராமதாஸ் வரலை, ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு வரலைன்னு வைங்களேன், 2 நாள் கழித்து அவர் சொல்கிறார் நான் விஜய் கூட போகிறேன் அல்லது நான் திமுக கூட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்கிறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்புமணியினுடைய பேரம் பேசும் திறன் அங்கே அடிபட்டு போயிடும். அவர் போய் வந்து அதிமுக கூட்டணியில் போயிட்டு எனக்கு இத்தனை சீட்டு கொடுங்க, 25 சீட்டு 30 சீட்டு கொடுங்க, இதெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுவாங்க, உங்கள் அப்பா வேறு கூட்டணியில் இருக்கிறாரு, எல்லா வாக்குகளும் உங்கள் கட்சியினுடைய வாக்குகள் எல்லாமே இங்கே தான் வருமாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அப்போ நீங்கள் போய் அவர் போய் கூட்டிகிட்டு வாங்க, சமாதானப்படுத்துங்க, அப்படி தான் எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்லுவாங்க. அதனால் இந்த பிரச்சனைங்கிறது அன்புமணிக்கும் அவருடைய தந்தைக்கும் உள்ளான பிரச்சனை தான். அதான் எல்லா இதுக்கும் பஞ்சாயத்து பண்ணுற அமித்ஷார்கள் அவர் பஞ்சாயத்து பண்ணிக்குவார். அதிமுகவுடன் பாமக கூட்டணி சேர்ந்த அன்னைக்கே அடுத்த நிமிஷத்துலேயே எடப்பாடி அவர்கள் டெல்லி பயணம் போயிட்டு அமித்ஷாலாம் சந்திச்சுட்டு டெல்லி பிஜேபி தலைமையை சந்தித்து பேசிட்டு வந்திருக்காங்க. இதோட சீக்ரெட்ஸ் என்ன பேசப்பட்டது, என்ன மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டது? இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களே பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அவர் வந்து தமிழ்நாட்டின் அரசியல் சூழல்களை நான் போய் பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ அவரை எடப்பாடி பழனிசாமி பார்க்கல. அவருக்கு வந்து ஏற்கனவே முன்னர்
உறுதி செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் இருந்ததுனால, சேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் நிகழ்ச்சிகள் இருந்ததுனால நான் வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். இப்போ டெல்லிக்கு போகிறாரு அப்படின்னோடனே உடனே வந்து திமுக ஐடிவிங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் டெல்லிக்கு போகிறாரு, பாருங்கள் பிஜேபிக்கு அடிமையாக இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதே எடப்பாடி தான் அமித்ஷா இங்கே வரும்போது பார்க்கலையே. அது எவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டு, அதை பேச மாட்டேங்கிறாங்க. இதே ஸ்டாலின் டெல்லிக்கு போய் மோடியை பார்த்தது இல்லையா, உதயநிதி போய் பார்க்கலையா? ஒரு ரைடு விட்டோம்னா உடனே இவர் நம்ம துரைமுருகன் மகன் போய் பார்க்குறாரு, கேஎன் மகன் போய் பார்க்குறாரு. இவங்கெல்லாம் போய் பார்த்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. எடப்பாடி கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிறாரு. இங்கே வரும்போது அமித்ஷாவை பார்க்கலையா அவர்? நீங்கள் சொல்வது மாதிரி அடிமையாக இருந்தால் ஏர்போர்ட்டில் போய் நின்று இருக்கணுமா இல்லையா வரும்போது? அதெல்லாம் அவர் பார்க்கல. இப்போதுமே அதிமுக கொடுக்கக்கூடிய சீட்டுகளை வாங்கி கொண்டு அதில் வந்து பிஜேபி நின்னாங்கன்னா அவங்க ஜெயிக்க முடியும். அது இல்லாமல் வந்து எங்களுக்கு 100 சீட்டு கொடுங்க, 50 சீட்டு கொடுங்க அப்படிலாம் வாங்கிலாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அதிமுகவின் ஒத்துழைப்பு இருந்தால் தானே நீங்கள் ஜெயிக்க முடியும். அதிமுகவின் ஒத்துழைப்பே இல்லாமல் தமிழ்நாட்டில் எப்படி நீங்கள் ஜெயிக்க முடியும்? சீட்டுகளை ஒரு வேளை கொடுத்துட்டு அதிமுக தொண்டர்கள் வேலை செய்யலாம், எப்படி அவங்க ஜெயிக்க முடியும்? அதனால் பிஜேபியினுடைய இங்கே தமிழ்நாட்டில் என்ன அவங்களுக்கு இது இருக்குது, தமிழ்நாட்டில் அவங்களுடைய பலம் என்ன, அந்த பலத்துக்கு தகுந்த மாதிரி தான் அதிமுக இது வரைக்கும் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த எலெக்ஷன்லேயும் அப்படி தான் கொடுக்க போகிறாங்க. அதிமுக பாமக கூட்டணி சேர்ந்தோடனே 2 கட்சி தொண்டர்களும் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, கூட்டணியோட சாதக பாதகம் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். 2 கட்சி தொண்டர்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி வல்லன்.